வணக்கம். இது எஃப்ஐஆர். நாட்டின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த குற்றங்கள் மற்றும் அதன் பின்னணி பற்றிய தொகுப்புகளை இப்போது பார்க்கலாம். கர்நாடக மாநில முன்னாள் காவல்துறை டிஜிபி ஓம் பிரகாஷ் கத்தியால் குத்தி கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மனைவியே அவரை குத்திக் கொன்றது தெரிய வந்திருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவற்றை உறுதி செய்யும் வகையில் மகன் கார்த்திகேஷ் பரபரப்பு தகவல்களை வெளியிட்டிருக்கிறார். ஓம் பிரகாஷ் கொல்லப்பட்டது எதற்காக? திருவாரூர் அருகே திருமணமான 4 மாதங்களிலேயே பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. வரதட்சணையே வேண்டாம் என பெண் கேட்ட குடும்பத்தினர் திருமணம் முடிந்ததும் கூடுதல் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியதே தற்கொலைக்கு காரணம் என்று பெண்ணின் குடும்பத்தினர் பரபரப்பு புகார் கூறியிருக்கிறார்கள். என்ன நடந்தது? உத்தரப்பிரதேசத்தில் பரபரப்பான எக்ஸ்பிரஸ் சாலையில் காரை நிறுத்தி ரீல்ஸ் எடுத்த பெண்ணுக்கு போக்குவரத்து அதிகாரிகள் அபராதம் விதித்திருக்கிறார்கள். வியூஸுக்காக வீடியோ எடுத்து இன்ஸ்டாவில் பதிவிட்ட ரீல்ஸ் பேபி சிக்கலில் மாட்டிக்கொண்டது எப்படி? திண்டுக்கல் அருகே வனப்பகுதியில் அடையாளம் தெரியாத இளம்பெண் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட வழக்கில் அந்த பெண்ணின் காதலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். திருமணத்திற்கு வற்புறுத்தியதால் கொலை செய்திருப்பதுடன் அதனை மறைப்பதற்காக போலீசில் சென்று புகார் அளித்து நாடகமாடியவர் சிக்கியது எப்படி? சென்னையில் தனியார் அறக்கட்டளைக்கு துபாயில் இருந்து 1000 கோடி ரூபாய் நன்கொடை பெற்றுத் தருவதாக 35 லட்சம் ரூபாய் ஒருவர் சுட்டியிருக்கிறார். பணத்தை சுருட்டியவரை விட்டு அவரை அறிமுகப்படுத்தியவரை கடத்திய அறக்கட்டளை நிர்வாகி கைது செய்யப்பட்டுள்ளார். பெண் மருத்துவர் உட்பட 3 முதியவரை கடத்தி சிக்கலில் மாட்டியதன் பின்னணி என்ன? சென்னை அருகே கல்லூரி மாணவியை கர்ப்பமாக்கிய உதவி பேராசிரியர் சட்டவிரோதமாக மாணவியின் கருவை கலைக்க முயன்ற போது விபரீதம் ஏற்பட்டுள்ளது. மாணவியை மிரட்டியும் ஆசை வார்த்தை கூறியும் கர்ப்பமாக்கிவிட்டு 1 மாதத்திற்கு பிறகு வேறு பெண்ணை திருமணம் செய்த உதவி பேராசிரியர் சிக்கியது எப்படி? இத்துடன் எஃப்ஐஆர் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.